கடவுள்னு ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கீங்கல்ல, அந்த கடவுளை எப்படி தேடிட்டு இருக்கீங்க? யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ செய்ய போகிறார் போலன்னு. உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள் தான். பட் இப்போ ஏன் அவங்க முழு கடவுளாக மாறல அப்படின்னா, அவங்களுடைய சுயநலம் அவர்களே அந்த நிலையை அடைய விடாமல் தடுக்கிறது. இப்போ நீங்கள் அவங்களை எப்படி பார்க்கணுன்னா, சுயநலத்தை தாண்டி இருக்கக்கூடிய இறையை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் சுயநலத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கரப்ட் ஆயிடுவீங்க. சுயநலத்தை தாண்டி இருக்கக்கூடிய 1-2 நல்லது ஏதாவது இருக்குன்னா அதை பார்க்க கற்றுக்கணும். இது ரொம்ப ஈஸி. ஒருத்தரை பார்த்த உடனே ஒருத்தவங்க பண்ண தப்பு தான் கண்ணு முன்னாடி வரும், அப்படி தானே? நல்லது வருதா தப்பு வருதா? எவ்வளோ நல்லது பண்ணிடுங்க, மைண்டில் நிற்கவே நிற்காது அவங்களுக்கு. நீங்கள் பண்ணாத தப்பு வேற யார் மூலியமாவது நடந்திருக்கும், ஆனால் உடனே உங்களை எப்படி பார்ப்பான்? ஏன்டா இப்படி பண்ண பாப்பானா மாட்டானா? எசாரணும். அப்போது தவறுகளை தாண்டி பார்க்கக்கூடிய பக்குவம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஞானி. தவறுகளை பார்த்து தான் ஒருத்தன் தப்பானவன் சொல்கிறது ரோட்டில் போகிறவன் போதுமே, இதுக்கு எதுக்கு ஞானி? தவறுகளை பாருங்க, நான் உங்களை வேணான்னு சொல்ல. தவறுகளை பார்த்து திருத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி சொல்லி கொடுங்க. தவறுகளை பார்த்து வெறுத்து ஒதுக்கிறாதீங்கன்னு சொல்ல வரேன். தவறுகளை பார்த்து தட்டி கொடுத்து அடுத்த முறை அந்த தவறுகளை செய்யாதவாறு அவர்களை நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டுமே தவிர, ஒருத்தங்க கிட்ட இருக்கக்கூடிய தப்பு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வெறுத்துருவீங்க ஈஸியாக. ஏன் இப்போ புருஷன் பொண்டாட்டிக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா, க்ளோஸாக ஒன்றா இருக்க ஒருத்தரை பற்றின A to Z உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜெண்டரோட A to Z உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ மரியாதை போயிடும். எப்படி மரியாதை கொடுக்க தோணும்? நீங்கள் பண்ணுற எல்லா தப்பான விஷயமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அது அப்புறம் எப்படி உங்களுக்கு மதிப்பு கொடுப்பேன்? ஆமாங்க, அப்போ தப்பு பண்ணால் ஏங்க மதிப்பு கொடுக்கணும்? கொடுக்கக்கூடாது தானேங்க. அப்படி இல்லையே. இப்போ நீங்கள் முக்கியமான ஒரு ஆஃபீஸர் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, நீங்கள் ஒரு தேவைக்கு போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 1000 தப்பு பண்ணியிருப்பீங்க. சரி, அந்த ஆஃபீஸருக்கு பார்த்தோன்னே அதை கண்டுபிடிக்கிற பவர் வந்துருச்சு, 1000 தப்பையும் எழுதுறாரு. நீ தான் உன் வாழ்க்கையில் 1000 தப்பு பண்ணிட்டல, நீ எதுக்கு இப்போ என்னைய பார்க்க வர? உனக்கு இந்த உதவி கிடையாது. எங்கே போனாலும் இதே தான் சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்? இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு மட்டும் 1000 தப்பு பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு தேவைன்னா ஃப்ரெஷ்ஷாக போய் அப்பியர் ஆகுறீங்க, நல்ல புள்ள மாதிரி சிரிச்சுக்கிட்டே வேலையை காரியத்தை சாதிச்சுட்டு வந்துக்கிறீங்க. இப்போ உங்களை சார்ந்தவர்கள் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? ஏன் தப்பு பண்ணி கற்றுக்கட்டும், என்னப்போ சீக்கிரம் கற்றுக்கணும். அவர் அதை சீக்கிரம் கற்றுக்காத மாதிரி நீங்கள் சீக்கிரம் கற்றுக்காத விஷயம் 1000 இருக்கும். என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு வேலை யார் சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹியூமன், சூப்பர் உமன் யாருன்னு பார்க்கறது உங்களுக்கு வேலையா? உங்களை எவால்வ் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் முன்னேறி போகிறீங்களா? அறிவில்லாத லூசு பையன் தான் அடுத்தவனே தப்பு சொல்லிட்டு இருப்பான். கொஞ்சோண்டு அறிவு இருக்கிறவன் தன்னை தப்பு சொல்லுவான். இறை அருளை பெற்றவன் தப்பே சொல்ல மாட்டான், போயிட்டே இருப்பான். கேள்வியே கிடையாது அவனுக்கு. என்னங்க கேள்வி? ஏங்க அது ஏதோ சீன் வந்துகிட்டு இருக்கு, இறைவன் ஏதோ சீன் எழுதி ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கிற, இதில் என்ன கேள்வின்னு கேட்குறேன். நல்ல ஆகச்சிறந்த அறிவு பெற்ற பேரறிவு பெற்றவன் எப்படி இருப்பான்? யாரை தப்பு சொல்லுவான்? போடா சித்தன் போக்கு சிவன் போக்கு, என்ன முன்னாடி 10 கிலோ போட்டியா, ஓகே தள்ளி போட்டா, அடுத்த இப்போ 100 கிலோவா, அடுத்து நான் அதை ஹேண்டில் பண்ணுறேன், அடுத்து 1000 கிலோ போடுவேன், இப்போ இதை எதை வச்சு தூக்குறதுன்னு தான் பார்ப்பேன், இது ஏன் போடுறேன்னு கேட்க மாட்டேன். இப்போ எந்த புள்ள ஜெயிக்கும், எந்த புள்ள பொழைக்கும்? தடைகள் எல்லாம் தடையாக நினைக்காத ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த பாதை வந்து ஃப்ரீயாக தெரியும். கால் வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அத்தனை கண்ணி விடி வச்சிருக்கான். உங்களுக்கு எப்படி வந்து நடக்கக்கூடிய பாதை எளிமையாக இருக்குமா? ஞானம் இறுதியாகத்தான் விடுதலையை கொடுக்கும். ஞானத்தினுடைய ஆரம்ப நிலைகள் வலியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், வேதனைகளை கொடுக்கும். பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, குருஜி மகாவிஷ்ணு வந்து அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைங்கிறாரு, அவர் ரொம்ப அன்பானவர். அப்படிலாம் கிடையாது. என் கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எந்த அளவுக்கு ஒரு வழிகாட்டி அல்லது குரு கூட க்ளோஸா பயணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வலி வேதனை மிகவும் அதிகமாக இருக்கும். தெரிந்து கொள்ளுங்கள் இதை முதலில். தூரத்துல இருந்து பார்க்கறவங்களுக்கு இது ஈஸியா தெரியும், எளிமையா தெரியும். கூட பயணம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வந்து பல லட்சம் டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கக்கூடிய நெருப்பு. இந்த சத்தியம்ன்றது ரொம்ப பக்கத்தில் வந்தீங்கனாலும் எரிஞ்சிருவீங்க, ரொம்ப தூரத்தில் இருந்தீங்கனாலும் இந்த ஹீட்டை அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த ஹீட்டை அனுபவிக்கணும், புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த இடைவெளியை விட்டு அந்த குளிர் காயக்கூடிய அந்த தன்மையை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். பல பேருக்கு என்ன ஒரு நினைப்பு வந்துடுது அப்படின்னா, அதில் பயணம் பண்ணும்போது எனக்கு இது தெரிஞ்சிருச்சு, அது தெரிஞ்சிருச்சு, ஒரு 4-5 காட்சி வந்தோடனே நான் வந்து இந்த ஞானத்துக்கு போயிட்டேன், அந்த ஞானத்துக்கு போயிட்டு, இதுக்கு நேமே வைக்காதீங்கன்றதுக்கு. டோன்ட் நேம் திஸ். நீ என்ன நிலையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது, என்ன நீ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியக்கூடாது. நீ என்ன பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் கூட சொல்ல முடியாத, ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு அனுபவ நிலையில் இருக்கணும். இதுதான் உயர்ந்த நிலை. நான் இந்த வீட்டில் இருக்கேன், இந்த ஊரில் இருக்கேன், இந்த ஏரியாவில் இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டு இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன். இன்னும் நீங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் மனிதனாக இருக்கீங்களா, யோகியாக இருக்கீங்களா? அப்போ ஒரு நல்ல யோகி வாழ்க்கையில் எப்போ முன்னேறுவான்? ஒரு நல்ல யோகி வாழ்க்கையில் எப்போ அடுத்த கட்டம் போவான்? டோன்ட் நேம் எனிதிங், டோன்ட் ட்ரை டு நேம் எனிதிங். எதுக்கு பேர் வைக்கணும்னு நினைக்காதீங்க. அறிவியல் தான் பேர் வைக்கணும்னு நினைக்கும். ஏன்? தன்னை அறிவாளியாக காட்டிக்கொள்வதற்கு.
நீங்க இறைவனை தவிர ஒன்று அறிவே இல்லைன்றேன். அப்ப மற்றவன்லாம் எப்படி இருக்கணும்? டக்கு டக்குன்னு மறக்கணும், டக்கு டக்குன்னு மறக்கணும், எல்லாத்தையும் மறக்கணும். முடியுமா உங்களால? ஒரு 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 கேவலமான ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. இப்போ என் வாழ்க்கையில் நடக்குதுன்னா நான் படார்னு மறந்துடுவேன். மேக்ஸிமம் 1 hour, மினிமம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன். உங்களால் மறக்க முடியுமா? ஞாபகம் வச்சிருக்கிறது சுகத்தை கொடுக்குதா, மறக்கிறது சுகத்தை கொடுக்குதா? நான் உன்னை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கேன், இது வெயிட்டா, நான் ஒன்றை மறந்துட்டேன், இது வெயிட்டா, எல்லாத்தையும் மறக்கணுன்ற ஒரு கட்டத்துக்கு மேலே. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் எதை மறக்கிறீங்க? தேவையில்லாத மறக்கிறீங்க. அடுத்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? தேவை இருக்கிறதையும் மறக்கிறீங்க. ஏங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கர்மானா என்ன? பதிவுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இது நடந்துக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். போகும், வரும், சாப்பிடும், தூங்கும், ஏதோ போகுது, ஏதோ வருது, அவ்வளோதான். அதுக்கு பேர் இல்லை, ஊர் இல்லை, எதுவும் இல்லை. அது எதுவும் இல்லைன்ற அதை மறந்துருச்சு. அங்கே ஒன்றும் இல்லையே, மைண்டுன்ற ஒன்றே மறந்துருச்சேங்க. அங்கே தான் ஒன்றுமே இல்லையேங்க. அவசியமானதை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்திரிக்கும், நடக்கும், சாப்பிடும், தூங்கும், எங்கேயாவது கூப்பிட்டீங்கன்னா போகும், வரும். எனக்கு இருப்பது அறிவே இல்லை, நான் ஆணவத்தில் மாட்டிக்கொண்டேன், எனக்கு இருக்கும் தெளிவே இல்லை, நான் பார்க்கும் காட்சிகள் எதுவுமே உண்மை இல்லை, நான் ஒரு ஆழமான ஒரு மாயில் சிக்கி கொண்டேன்றதை எப்போ உணர்றீங்களோ அப்போதான் இதெல்லாம் புரியும், இல்லைன்னா புரியாது. இப்போ இந்த விஷயத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம் ஒன்றே ஒன்றுதான். என்ன அப்படின்னா, ஏதோ வந்தது, ஏதோ உட்கார்ந்தது, ஏதோ கேட்குது, ஏதோ நடக்குது, ஏதோ போகுது, இங்க வேற எதுவும் இல்லை. இதை புரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை.